வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் விசுவாச வாழ்வை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தமாக கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கும் தேவையான சிறந்த ஆலோசனைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் தேவையான சிறந்த ஆலோசனைகள் இந்த புத்தகத்திலே உள்ளன. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு மொழியாக்கத்திலே இப்படியாய் வருகிறது: விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அன்பானவர்களே, நம் இதயத்தை நல்ல காரியங்களினாலே நிரப்ப வேண்டும் என இந்த வசனம் உணர்த்துகின்றது. அப்படி நம் இதயம் நிரப்பப்படும் பொழுது நம் வார்த்தைகளும் செயல்களும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். நம் வாழ்வின் போக்கையே திசையையே இதயத்தின் நிலை நிர்ணயிக்கும் என கூறப்பட்டுள்ளது. நம் சிந்தனை வாழ்விற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவைகளை நாம் அதிகம் பார்க்கிறோமோ அவைகளையே செய்ய நம் மனம் தூண்டப்படுகின்றது. இந்நாட்களில் மொபைல் போன் எப்போதும் நம் கரங்களில் தவழ்கின்றது. இது வரமா அல்லது சாபமா என நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக மட்டும் அல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் எழுதப்பட்டுள்ளது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை உணர்ந்து அவரின் ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நல்ல காரியங்களினால் சிந்தைகளினால் நம் இதயத்தை தினமும் நிரப்ப வேண்டும். எவைகள் நம்மை கரைப்படுத்துமோ, எவைகள் நம்மை பாவம் செய்ய தூண்டுமோ அவைகளை பார்ப்பதை, அந்த இடத்திற்கு செல்லுவதை தவிர்க்க வேண்டும். நம் இதயம் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்க வேண்டிய இடம். ஜீவ ஊற்று ஆண்டவரின் பிரசன்னத்தை, அபிஷேகத்தை, வல்லமையை குறிக்கின்றது. நம் இதயத்தில் மற்ற காரியங்கள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ஆண்டவரின் வல்லமை நமக்குள் கிரியை செய்வது குறைந்துவிடும். உலக காரியங்கள் நமக்குள் ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் வழிகள் மறைக்கப்படும். சீரான ஜெப வாழ்க்கை, தொடர் வேத தியான வாழ்வு நம் இதயத்தில் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கச் செய்யும். அவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆவியானவர் நம்மை நிரப்பி இருப்பதை, வெள்ளனோடு இருப்பதை உணரச் செய்யும். அன்பானவர்களே, ஜீவ ஊற்றை இழந்து விடாதிருப்போம். நாம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வாடாமல் இருக்க, வறண்டு போகாமல் இருக்க ஆவியானவரின் மழை நமக்குள் அனுதினமும் தேவை. கவனமாயிருப்போம். நம்மை ஆண்டவரின் பிரசன்னத்தை விட்டு தூரமாக்குகின்ற காரியங்களுக்கு விழிப்பாயிருப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.